மே மாத பலன்கள். பொதுவாகவே இந்த மாத பலன்கள் போடுறதுக்கு சிக்கல் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட கன்ஃபியூஷன். சார், சனி பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, ராகு கேது பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, குரு பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல்னா என்னன்னா, இந்த மாதத்தில் எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், இந்த மாதத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாமா, அந்த மாதிரி விஷயங்கள். வருட பலன்கள் என்பது பொதுவாகவே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வருட பலன்கள். மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கவிருக்கிறது. என்னவென்றால், சுக்கிர பகவான் தொடர்ந்து ஒரு 3 மாசம் ஓவர் ஸ்டே பண்றார் மீனத்துல. செவ்வாய் பகவான் ஏன்னே தெரியல, இவரு ஒரு 4 மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு கடகத்துல. இவங்கெல்லாம் யாருமே கேட்க முடியாதுன்னா கேட்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் IAS ஆபீசர்ஸ். நினைச்ச இடத்துக்கு போவாங்க, வருவாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ நேர்மையான அதிகாரிகள். ஸோ சுக்கிர பகவான் இந்த மாதிரி உச்சம் பெற்று இருப்பதால் என்னென்ன நடக்கும்? உலகமே காதலில் முழுகும். சுக்கிரன் உச்சம். மே மாதம் என்ன ஆகிறது? புதாதித்ய யோகம் பெற்று சூரியனும் புதனுமாக சேர்ந்து ரிஷபத்தை அலங்கரிக்க போகிறார்கள். செவ்வாய் நீச்சமாக கடகத்திலே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்குமாக வருகிறார். இவர்கள் வருவதால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது? யார் யாரெல்லாம் குபேரனாக போறீங்க, யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, காதல் ஓகே ஆகிறது யாருக்கெல்லாம், யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனா நல்லது மட்டுமே நடக்கக்கூடாது. உங்களுக்கும் மிதுனத்துக்கும் சேர்த்தே சொல்றேன். காரணம் என்னவென்றால், இத்தனை நாள் நாம் பட்ட பாடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்க போனாலும் நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையுமே கொடுத்துட்டு வந்தது இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த வருடம் மாபெரும் ஒரு வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும். அதுல இந்த மாதம் ஒரு முக்கியமான ரிமார்க்கபிள் மாதம். அதாவது பொன்னி எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம் தான். காரணம் என்னவென்றால், இந்த மாதம் தான் குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வருகிறார். தனஸ்தானம்னா என்ன? 2ஆம் இடம். 2ஆம் இடத்திலே பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனாகப்பட்ட குரு பகவான் 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். சோ இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிறது என்னன்னா தனஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் வரும் பொழுது, குரு தான் காலபுருஷ தத்துவப்படி பினான்ஸ் மினிஸ்டர். அவர் தான். குரு பகவானின் பொற்பார்வை படும் பொழுது பணம் அதிகரிக்கிறது, பணவரவு. குருவுடைய அருள் இருந்தால் தான் பணவரவு வரும். ஏன்னா குருவோட பார்வைப்பட்டாதான் வறுமை ஒழியும். குருவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. 2ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது தங்கமாக சொர்ணமாக சேரும். எப்படி? சொர்ணமாக சேரும். 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்திலே யார் இருக்கார்? சனி பகவான். சனி பகவானோடு சேர்ந்து உச்சம் பெற்ற சுக்கிரன், ராசியாதிபதி உச்சம் பெற்று சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10லே யார் இருக்கார்? ராகு இருக்கார். 10லே ராகு பகவான், 11லே சனியோடு சேர்ந்த சுக்கிரன், ராசியிலே சூரியனும் புதனும். 4 சூரியன், 2 5 யோகாதிபதி புதன், 2 பேரும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உண்டாக்கி ராசியிலே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ராசியிலே உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய பார்வைப்பட்டு, யோகாதிபதியும் சூரியனும் பார்வைப்பட்டு 7ஆம் இடமாகப்பட்ட இந்த என்ன சொல்றது கலத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண யோகங்கள் கைகூடி வருகிறது. நான் நிறைய நாள் சொன்னேன், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் 5ஆம் இடத்தை பார்த்து குரு பகவானுடைய வேலையை செய்கிறார். குழந்தை புத்திர பிராப்திக்கு காரணமாகிறார். ஒரு 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க, பிரிஞ்சிட்டு பாட்டு பாடுறாங்க உட்காந்து, சுகமா. எதுக்கு? ஏன் ஒய் ஏன் பிரின்னு எதுக்கு பாட்டு பாடணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத பிரச்சனையா இருக்கும். வெறும் ஈகோனால பிரிஞ்சிருக்கீங்க. குரு பார்த்துட்டார். இந்த பதிவை பார்த்த உடனே நீங்க போன் பண்ணி ஒரு ஐ லவ் யூ சொல்லி உங்க மனைவியோட சேர்ந்துட்டீங்கன்னா இந்த பதிவு வெற்றி பெற்றது என்று பொருள். என்ன சார், சின்ன வாழ்க்கை, அவ்வளவுதான். இதுல சண்டை போட்டு நமக்கு என்ன விருதா கொடுக்க போறீங்க? நீங்க யார் கூட சண்டை போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? உங்கள் இதயத்துடன் சண்டை போட்டு என்ன செய்ய போகிறீர்கள்? இதயம் நின்று போனால் நீங்களும் இறந்து விடுவீர்கள். அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதயம் இறக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க.
இதயம் இறந்தால் நீங்களும் இறந்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை போனா வாழ்க்கை துணை போயிருச்சுன்னு நினைக்காதீங்க, உங்க வாழ்க்கையும் போயிருச்சு. அப்போ 5ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது புத்திர பிராப்தி ஏற்படுகிறது. சனி 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். என் கணவர் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கார் சார். யாரு? ரிஷபராசிக்கார பெண்களுக்கு சொல்றேன். என் கணவர் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு, ஐசியூல இருக்கார். டாக்டர் கேட்டா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க. கவலையே படாதீங்க, 8ஆம் இடத்தை சனி பார்த்து விட்டார். ஆயுள் காரகன் சனி 8ஆம் இடத்தை பார்க்கிறார். எந்திரிச்சு நடக்கலாம் மாட்டார், எந்திரிச்சு ஓடுவார். கவலையே படாதீங்க. காரணம், சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்த பின்பு மரணம் என்பது இல்லை. அதே இடத்தை குருவும் பார்க்கிறார். அப்ப அசட்ஸ் சேரும், தங்கமாக தான் சொன்னேன், தங்கமாக சேரும். தயவு செஞ்சு ஒரு ஆப்ளிகேஷன், நீங்க இதுவரைக்கும் வாங்கினதெல்லாம் போதும், இனிமே வாங்குறது தங்கமா வாங்குங்க. ரிஷபராசிக்காரர்கள், நீங்க போய் தங்கத்தை அடமான வச்சுங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது. அந்த லட்சுமி உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கு இது அசஸ்மெண்ட் டைம். தங்கம் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் தங்க நகைகள் வாங்க போகிறீர்கள். அடுத்ததாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வையால் 10ஆம் இடத்து ராகுவை பார்க்கிறார்கள். 10ல ராகு வரும்போது என்ன ஆகும்? 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த இடத்துல ராகு இருக்கும் பொழுது தொழில் விருத்தியாகும், கடை டெவலப் ஆகும். பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ண, பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியா இருக்கு. காரணம் என்னவென்றால் 10ஆம் இடம். சார் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சார் எனக்கு ஒரே டைமே இல்லை சார், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சார், நான் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கேன் சார் அப்படிங்கிறது. நல்லா சந்தோஷப்படுங்க. நிறைய ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டோம் அவன் தான் பிஸியா இருப்பான். காலில் எந்திரிச்சு ஒரு வேலை இல்லாமல் இன்ஸ்டா பார்க்குறீங்கன்னா கடவுள்கிட்ட ஏதோ உங்களுக்கு போக்குவரத்து ப்ராப்ளம்னு அர்த்தம். கடவுள் உங்களை உண்மையிலே ஆசீர்வதிச்சா பிஸியா இருப்பீங்க. பிஸியா இருக்கிறவனை கேட்டு பாருங்க, ஒரு நாள் நான் நிம்மதியா தூங்கினா போதுங்கப்பா. ஆனா ஒருத்தர் தூங்குறதே ஒரு வேலையா வச்சிருக்கான், அவனை கேளுங்க, இப்ப வேலையெல்லாம் கொடுங்கப்பா, யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. உண்மையிலேயே 10ஆம் இடம் பிரபலம். பிஸியானா சந்தோஷப்படுங்க. சார் வேலை பார்த்துட்டே சாப்பிடணும், வேலை பார்த்துட்டே காப்பி குடிக்கணும், வேலை பார்த்துட்டே வாழ்ந்துக்கணும், அதுதான் நீங்க கரெக்டான ட்ராக்ல போறீங்கன்னு அர்த்தம். சாப்பிட நேரம் இல்லை, வேலை பார்த்துட்டே சாப்பிட்றேன், அப்படி இருக்கணும் உங்க வேலை. ஸோ அவ்வளவு பிஸியா போறீங்க. ஆக ரிஷபராசிக்காரர்கள் தங்கமா சேர்த்த போறீங்க. தங்கம் 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 தங்கம், நீங்க தான் அந்த தங்கம். அதனால தங்கத்தை மட்டும் நீங்க அடமானம் வச்சிடாதீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இப்பொழுது மலேசியா பெனாங்கிலும் வரவிருக்கிறது. அப்போ மலேசியா வாழ் நண்பர்கள் எல்லாம் டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். வார வாரம் உங்களை சந்திக்க வருகிறேன். அங்கே உங்களுக்கு விர்ச்சுவல்ஸ், அதாவது ஏதாவது விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் உங்கள் இல்லங்களிலேயே மலேசியாவிலே செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.